இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, மனநிறைவு இருக்கா? உங்களுக்கு மனநிறைவு இருக்கா? எந்த ஒரு செயலிலும் நிறைவோடும் இறைவனின் அருளோடும் கடந்து செல்கிற பொழுது வாழ்வில் பலவிதமான ஆசிரியை நாம் பெறுவதுதான் உண்மை. எனவே மனநிறைவு நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை நற்செய்தியிலே இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கர்மம் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இயேசுவை போல நாம் தன்னிறைவு உடையவர்களாக இளம் வயதான 33 வயதிலே இயேசு மனநிறைவு உடையவராக இருந்தார். அதைத்தான் நற்செய்தியில் அழகாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. எனவே தான் வானக தந்தையை நோக்கி அவர் எழுப்பும் ஜெபம் வெளிப்படுத்தப்படுகிறது. கொடுத்த பணியை நிறைவு செய்த மனநிறைவில் இயேசு வானக தந்தையை நோக்கி முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது முயற்சியால் நாம் முன்னெடுக்கின்ற காரியங்களை செய்து முடித்த பிறகு அதற்கான பாராட்டை மற்றவர்கள் தருகிறார்களோ இல்லையோ, அந்த காரியத்தை செய்ததற்காக மனநிறைவு நம்மில் முதலில் எழ வேண்டும். அந்த மனநிறைவு தான் நமக்கான முதல் பாராட்டு என்பதை நாம் அனைவரும் மறந்துவிடக் கூடாது. ஆம், நமது மன முதலில் அதை உணர வேண்டும். இந்த உணர்தல் இல்லாமல் மற்றவர்கள் நமக்கு என்னத்தான் பாராட்டுகளை குவித்தாலும் அது உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு தந்துவிட முடியாது. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட மனநிறைவின் அனுபவங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமது வாழ்வில் மனநிறைவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்தனை செய்துதான் பார்க்கலாமே. நத்தைகளின் மத்தியில் ஆமையாக இருந்தாலே போதும் என்கிற திருப்தியையும் மனநிறைவும் போதாது. அப்படிப்பட்ட திருப்தி நம்மில் இருக்குமானால் நாம் இன்னும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளில் முழு ஈடுபாட்டையும் ஆற்றலையும் செலுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மையான பொருள். இயேசுவிடம் காணப்பட்ட அதே மனநிறைவு நற்செய்தியில் பலருக்கு எடுத்து சென்ற புனித பவுலுக்கு இருந்ததை அவர் எழுதிய திருமடலிலே காண்கிறோம். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கென வைத்திருப்போது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே, அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு அருள்வார் என்று 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7லிருந்து 8 வரை அழகாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பொதுவா சொல்லுவாங்க, ஒவ்வொரு படைப்பாளி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சவங்க, நிறைய விஷயங்களை படைத்து வாழ்வுக்கு புதிய அர்த்தங்களை கொடுத்த மனிதர்கள் இருக்கிறாங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். படைப்பாளி, அந்த கண்டுபிடித்தவன் தான் படைத்த படைப்புகளில் வெகு சீக்கிரமாக நிறைவு காண்பதில்லை. ஒரு செயலை செய்யும் போது உடனே அதுல சாட்டிஸ்பாக்சனே அடைய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, they wait for their masterpiece அப்படின்னு சொல்லுவாங்க. they will really wait. தங்க வாழ்க்கையில அந்த மாஸ்டர் பீஸை கண்டுபிடிக்கிறதையும் உழைத்து கொண்டு திரும்ப திரும்ப அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போலத்தான் தங்களின் மிக சிறந்த படைப்பிற்காக தொடர்ந்து உழைப்பவர்கள். நமது மகாத்மா காந்தி கூட ஒரு சில உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறார். முயற்சியில் தான் மனநிறைவு அடங்கியுள்ளதை தவிர அதன் முடிவில் இல்லை. முயற்சியில் தான் மனநிறைவு அடங்கியுள்ளதை தவிர அதன் முடிவில் இல்லை. எதையுமே எண்ல நமக்கு கிடைக்காது. We have to go on search. We have to go on to find out that. Then only we are able to gain the victory in our life. அதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. எனவே இயேசுவுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்து கடவுள் அவரை மனிதரிடையே பிறக்க செய்தார். அதுபோல நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தோடு தான் கடவுள் நம்மை உலகில் பிறக்க செய்திருக்கிறார். அந்த திட்டத்தை உணர்ந்து நிறைவு செய்யும் தொடர் முயற்சி உடையவர்களாக நமது மனநிலையை செதுக்கப்பட அருளை இறைவன்ல கேளுங்க. எனவே எதுலையுமே அவ்வளவுதான் ஓகே அப்படின்னு நிறைவு கண்டு விடாதீர்கள். We must repeatedly you have to do it. Then only we will gain real meaning in our life. அந்த உணர்வை தான் கடவுள் மனநிறைவு இருக்கா என்ற கேள்வியோடு நம்மிடம் ஆரம்பிக்கிறார். உணர்ந்து செயல்படுவோம். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இன்று குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிற இந்த மனநிறைவில்லாத ஒரே காரணத்தினால் தான். எனவே வாழ்க்கையிலே மனநிறைவோடு உமது வார்த்தையோடும் அது அருளோடும் நாங்கள் கடந்து செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.